கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து அவர் அற்பமா எண்ண மாட்டார், நம்மை வெறுக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய உபத்திரவத்திலிருந்து நீக்கி நம்மை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் வாசிக்கிறோம் 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் நீதிமான்களாய் உண்மையுள்ளவர்களாய் வாழும்போது நாம் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு உபத்திரவத்திலே பாடுகளிலே கஷ்டத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். மனிதர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், அல்லது உங்களை அற்பமாய் எண்ணி இருக்கலாம், அல்லது உங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். உங்களுடைய உபத்திரவத்தை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து மனிதர்கள் உங்களை அற்பமாய் எண்ணலாம். ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை அவர் நீக்குகிறவர், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர். அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் திக்கற்ற ஒரு நிலைமையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. மனிதர்கள் உங்களை அற்பமாய் எண்ணலாம், கர்த்தர் உங்களை ஒருபோதும் அவர் அற்பமாய் எண்ண மாட்டார், உங்களை அருவருக்க மாட்டார், வெறுக்க மாட்டார். அவர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து வழி நடத்துவார். நித்தமும் உங்களை நடத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நாம் உபத்திரவத்திலே கண்ணீரோடு பாடுகளிலே நடந்து கொண்டு இருக்கலாம். உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி ஒரு அனாதையை போல வாழலாம். கர்த்தர் நமக்காக இருக்கிறார், அவர் நமக்கு உதவி செய்கிறவர். உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பனாக இருந்து நமக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமா எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார். தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. பிரியமானவர்களே, அவருடைய முகத்தை நமக்கு மறைக்காமல் அவர் இருப்பார். எப்பொழுதெல்லாம் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம் தேவனை நோக்கி மன்றாடுகிறோமோ, வேண்டுதல் செய்கிறோமோ, அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களிலே என்னென்ன பிரச்சனைகளே இருக்கிறோமோ தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது 119ஆம் சங்கீதம் 67ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக எழுதியிருக்கிறார், நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுது அவருடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று. பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே உபத்திரப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியே தேவனுக்கு பிரியமில்லாமல் வழிதப்பி நாம் நடந்து விடுவோம். அப்படிப்பட்ட குறைகள், குற்றங்கள், பாவங்கள் நம்மிடத்தில் உண்டு என்றால் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம். நாம் தேவனுக்கு பிரியமுள்ள வழியில நடக்கும்போது, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழும்போது, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வருகிறதா, உபத்திரவங்கள் வருகிறதா, அது நல்லது. நாம் இன்னும் அவருடைய பாதபடியிலே காத்திருக்க, அவருடைய வசனங்களை கற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வருகிறதா, உபத்திரவங்கள் வருகிறதா, நாம் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வோம் என்றால், வழிதப்பி நடப்போம் என்றால் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாடுகளை, பிரச்சனைகளை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மை வெறுக்காதவர். எப்பொழுதெல்லாம் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ நமக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபோதும் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்க மாட்டார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம்.
ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம். நம்முடைய உபத்திரவத்தை, பாடுகளை, பிரச்சனைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மீது வைத்த நம்பிக்கையிலே சந்தோஷத்தோடு இருப்போம். உபத்திரவங்கள் வரும்போது பொறுமையோடு சகித்துக் கொள்வோம். ஜெபத்திலே உறுதியோடு தரித்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிப்பார். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை கணின்மணி போல பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ, என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ, என்னென்ன தொழில்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷா ராதா ரபா ரபா கபரா ஷேகே லெதின மாரா சாந்தரோ ரபா கபரா ஷாகரா கதுரி கரதரபல்லா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா காரா ஷாகா ரகா தூரி கரதரபல்லா. என் தேவன் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தடைகளை நீக்கி போடுவீராக. ரீபா ரபா ரபா தூரா பா கே ரே ஷேகே லதனா ஹந்தரோ ரபா கபரா ஷாகராக தூரி கரதரபல்லா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா கே ரே ஷேகே லதனா ஹந்தரோ ரபா கபரா ஷாகராக தூரி கரதரபல்லா. அண்ணாளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தது போல என் தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்தில் குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா ராபா தூடாபா லகா தரபா ரீபா கே ரே ஷேகே லதனா ஹந்தரோ ரீபா ரபா ரபா தூ ராபா கே ரே ஷேகே லதனா ஹதரபலா. ஆவியானவரே உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு